வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தீபாவளி ஸ்பெஷலாக ரவா லட்டு தான் செய்யலான்ட்டு இருக்கிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரவா லட்டு வந்துங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ரவை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துங்க தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேனுங்க. லட்டுக்கு தேவையான முந்திரி எடுத்துக்கிறேனுங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யுங்க. ஏலக்காய் பொடி கொஞ்சம் சிறிதளவுங்க. இதுங்க தேவையான பொருள். இப்போ வந்துங்க ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்துங்க அடுப்பில் வந்து கனமான வடைச்சட்டி வச்சுருக்கேனுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. அது வந்து ரவையை போட்டுக்கலாங்க. வடைச்சட்டி வந்து நல்லா சூடு இருந்ததுக்கப்புறங்க மிதமான தீயிலே வச்சு நம்ம வந்து ரவையை வறுத்தெடுக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் கருகி போயிடுங்க, அந்த டேஸ்ட்டும் வராதுங்க. அப்புறம் கைவிடாமல் நல்லா கலக்கி விடுங்க. பாருங்க 2 நிமிஷம் வந்து வறுத்துட்டேன். நல்லா வறுவட்டுச்சுங்க. இந்த நெய்யிலே வந்து வறுவட்டுங்காட்டி நல்லா வாசத்தோடு இருக்குது. நல்லா வறுவட்டுச்சுன்னா ரவை வந்து கொஞ்சம் மணல் மாதிரி ஆயிடுங்க. அப்படி நல்லா உதிரி ஆயிரும். அப்போ வந்து நம்ம எடுத்துருவோணுங்க. பாருங்கள் இப்படி எடுத்துடலாம். ரவை வந்துங்க ஒரு பிளேட்டில் மாற்றிட்டுங்க. அடுத்து இந்த வடைச்சட்டிலே வந்துங்க 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள் முந்திரி வந்து பொன்னிறமாக வந்துருச்சு, எடுத்துடலாம். இந்த நெய்லியே வந்துங்க தேங்காயை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. தேங்காயும் ஈரப்பதமெல்லாம் போயிங்க நல்லா வறுவட்டுச்சு, அதை எடுத்துக்கலாங்க. ரொம்ப வறுக்கக்கூடாதுங்க, நம்ம ஈரப்பதம் மட்டும் போனால் நம்ம எடுத்துடலாங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வறுத்த ரவையை வந்துங்க நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுங்க நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரவை சர்க்கரை ரெண்டையுமே வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ரவை வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் லைட்டாக பருவர்னு இருக்குது, அந்தளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த பருவர் இருக்குங்க, அந்தளவுக்கு இருந்தால் போது. ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அடுத்ததுங்க 3/4 கப் சர்க்கரை வந்து போட்டுக்கிறோம், அதையுமே பொடிச்சு எடுத்துக்கலாங்க. சர்க்கரையை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதையும் வந்து கொட்டிடலாங்க அந்த ரவை கூடையே. இது கூட வந்து முந்திரியும் போட்டுக்கலாங்க, வறுத்த முந்திரியை. அடுத்தது வந்துங்க வறுத்து வச்சு தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க, அளவாக இருக்கும். இதையெல்லாம் கலக்கி விடலாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து வறுத்து. அதுக்கப்புறம் வந்து நெய்யை சூடு பண்ணி பாலை சூடு பண்ணி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த லட்டு வந்துங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம அடிக்கடி குழந்தைகளுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். அது மாதிரி பாருங்கள் மாவு நல்லா கலந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துங்க பாலை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கேன். நெய்யும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிறேங்க. நெய்யை ஊற்றிடலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க நெய், அதை ஊற்றிக்கலாங்க. நெய்யை ஊற்றிட்டு நல்லா கலந்து விடலாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் பால் தெளித்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நெய் ஊற்றுனதுக்கப்புறம் வந்துங்க நம்ம கையிலே வந்து பிசைஞ்சுக்கலாம். அந்த நெய்யிலே வந்துங்க ரவையெல்லாம் வந்து கலந்து நல்லா சேர்ந்து வந்துடுங்க. நெய் ஊற்றி கலந்ததுக்கப்புறங்க இப்படி பிடிச்சா வந்து உருண்டை இப்படி இருக்கணுங்க. அதுதான் வந்து நான் கரெக்டான பக்குவம் நடத்துங்க. நெய்யும் வந்து போதுமானதாக இருக்குங்க, இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா. இனி வந்துங்க சூடான பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. அது மறுபடி உருண்டை பிடிச்சி பார்த்துட்டு கலக்கி பார்த்துட்டு மறுபடியும் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிச்சிக்கலாங்க. முதல்ல கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா குழ குழன்னு ஆயிடுது. பாருங்கள் எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டேன். பாலெலாம் தெளித்து பிடிச்சிக்காட்டி இந்தளவுக்கு வந்துச்சுங்க. நாங்கள் இப்படி இருக்கணும். இது ஒட்டாமல் வருது பாருங்க தடத்தில், இந்தளவுக்கு இருக்கணுங்க. நீங்கள் ரொம்ப இதாக வேண்டாம், ஓரளவுக்கு இப்படி லூஸாக இருக்கணுங்க. கொஞ்ச நேரம் ஊறுறப்போ வந்து சரியாக போயிடும். இதை வந்துங்க ஒரு குண்டால் மாற்றிடலாம். இது மாதிரி சின்ன குண்டால் ஓட்டுங்க, நம்ம மூடி வச்சிடலாம்.
இது வந்து அரை மணி நேரம் இருக்கட்டுங்க. நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். மாவு வந்து நல்லா ஊறிங்க சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ உருண்டை பிடிச்சா வந்துங்க நல்லா சைனிங்காக வருது பாருங்க, வெடிப்பு இல்லாமல். இதே வந்து கரெக்டான பக்குவங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பிடிக்க வரல அப்படின்னா கூட நீங்கள் லைட்டாக வந்து பார்த்து வச்சுக்கலாங்க, மறுபடியும் கூட ஒன்றும் தப்பு இல்லைங்க. இப்போ மீடியம் சைஸ்க்கே பிடிச்சிக்குங்க, உருண்டை கரெக்டாக இருக்குங்க. ஒவ்வொரு முந்திரி வச்சு பிடிச்சிக்கலாம். கையில் வந்து கொஞ்சம் நெய் தொட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வருங்க. பாருங்கள், இது மாதிரி ஒவ்வொரு உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். நான் எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா லட்டையுமே பிடிச்சி எடுத்துட்டுங்க. இந்த லட்டு வந்துங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டாக. இதில் வந்து வறுத்த தேங்காய் போட்டுக்கிறோம்லங்க, நெய்யெல்லாம் ஊற்றிருக்கோம். இப்படி பால் தெளித்து பிடிச்சங்காட்டி ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. உருண்டையில் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்குது. இந்த ரவா லட்டுங்க வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சுங்க குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணிவிடுங்க.